தமிழ்நாட்டில் உள்ள 24 அரசு பல்கலைக்கழகங்களில் 14 அரசு பல்கலைக்கழகங்களில் வைஸ் சான்சலர்ஸே இல்லை, துணைவேந்தர்களே இல்லை. என்ன சப்ஸ்கிரைபா? நண்பர்களே வணக்கம். ராம் வெற்றி அரசியல் குரல் இந்த யூடியூப் சேனல் மூலமாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் சம்பந்தமான கருத்துக்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்கள். நிறைய நபர்கள் வீடியோக்களை பார்க்குறீங்க, ஆனால் பெரும்பாலானோர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஆதரவை தாருங்கள். கேட்டேன்பா, வீடியோக்குள்ளே போமா? நண்பர்களே வணக்கம். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வித்துறை சம்பந்தமான ஒரு வீடியோ. இதில் முழுமையாக பாருங்கள். இந்த தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வித்துறையில் தமிழ்நாட்டு அரசினுடைய பல்கலைக்கழகங்கள் அப்படின்னா மொத்தம் 24 அரசு பல்கலைக்கழகங்கள் இருக்குது. இந்த 24 அரசு பல்கலைக்கழகங்களில் 14 அரசு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் வைஸ் சான்சலர்ஸ் இல்லை. என்ன ஸோ என்ன கேட்குறாரு அப்படின்னா, வைஸ் சான்சலர்ஸ் இல்லை அப்படின்னா அவருடைய பணிகளை யார் மேற்கொள்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வைஸ் சான்சலர்ஸ் இல்லை அப்படின்னா அவருடைய பணிகளை 3 பேர் கொண்ட குழு அப்படின்னு ஏற்பாடு விடுறார்கள். ஸோ எப்படிங்க 14 யூனிவர்சிட்டிஸ்க்கு துணைவேந்தர்கள் அப்படின்னு ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ்க்கும் அப்பாயின்ட் பண்ணால் அவருடைய பணிகளை மேற்கொள்வார். 14 யூனிவர்சிட்டிஸ்க்கும் சேர்த்து ஒரு இந்த சர்ச் கமிட்டி, தட் இஸ் இந்த கோஆர்டினேஷன் கமிட்டி அப்படின்னு 3 பேர் கொண்ட குழு தான் செய்யும் அப்படின்னா அது எப்படி ஒரு எஃபிஷியன்சி ஏற்படுத்தும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு எஃபிஷியன்ட் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை கொடுக்காது. அப்போது பல்கலைக்கழகங்களுடைய தரம் அப்படிங்கிறது இதனால் பாதிக்குமா? கண்டிப்பாக பாதிக்கும். பல்கலைக்கழகங்களுடைய தரம் மட்டும் பாதிக்காது, மாணவர்களுடைய கல்வி தரமும் பாதிக்கும். ஏன் அப்படின்னா ஒரு துணைவேந்தர் அப்படின்னா அவருடைய வேலை அப்படின்னா ஏகப்பட்டது இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அப்போது ஒரு யூனிவர்சிட்டியுடைய சிலபஸ் ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறதுலேருந்து, ஒரு யூனிவர்சிட்டிஸுடைய ஸ்டாஃப்ஸ் ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறதுலேருந்து, அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுலேருந்து, ப்ரமோஷன்ஸ் கொடுக்குறதுலேருந்து, அது இல்லாமல் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுலேருந்து, ஒரு டிகிரியை கொடுக்குறதுலேருந்து, டிகிரி சர்டிஃபிகேட்ஸில் சைனிங் அத்தாரிட்டிலேருந்து, ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து, இதுமாரி ஏகப்பட்ட பணிகள் ஒரு துணைவேந்தர் அப்படிங்கிறதுக்கு உள்ளது. இந்த பணிகளை எல்லாத்தையும் சேர்த்து 14 யூனிவர்சிட்டிஸ்க்கும் வைஸ் சான்சலர்ஸ்க்கு பதிலாக அவருடைய இந்த கோஆர்டினேஷன் கமிட்டி அப்படிங்கிறது மூலமாக அரசனுடைய கோஆர்டினேஷன் கமிட்டி தான் பண்ணும். முக்கியமாக அதனுடைய உயர்கல்வித்துறை செயலாளர் தான் பண்ணுவார் அப்படின்னா இது கண்டிப்பாக மிகப்பெரிய பர்டன். இது மூலமாக இந்த கல்லூரிகளுக்கு கீழே, இந்த 14 கல்லூரிகளுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட 2883 கல்லூரிகள் இருக்குது. அது கீழே ஒரு 20 லட்சம் மாணவர்கள் அப்படிங்கிறவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கல்வித்தரம் கண்டிப்பாக பாதிக்கும். இது நேஷனல் லெவல்லையும் அவங்களுடைய இந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய கல்வித்தரம் பாதிக்கும், யூனிவர்சிட்டிஸுடைய தரத்தையும் இது பாதிக்கும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம். சரி, ஏன் அப்பாயின்மெண்ட் இல்லையா? இது ஏன் அப்பாயின்மெண்ட்லங்கிறத தாண்டி எப்பத்துலேருந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா 3 வருஷமாக, கிட்டத்தட்ட 3.5 வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ அரசுனால இது ஏற்பட்ட பிரச்சனை இல்லை. இப்போ அரசு ஏதோ கொஞ்சம் நடவடிக்கைகள்லாம் எடுத்துருக்கிறாரு. இது 3.5 வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது. இந்த 3.5 வருஷமாக ஏற்படக்கூடிய பிரச்சனை இல்லை. ஸோ என்ன ஆகி போச்சு அப்படின்னா நிறைய காரணங்கள்னால வைஸ் சான்சலர்ஸ் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் போச்சு. சிம்பிள். இதில் எப்படின்னா, இப்போ வைஸ் சான்சலர்ஸ் அப்பாயின்ட் பண்ணணும்னா, துணைவேந்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் அரசாங்கம் என்ன பண்ணும்? கவர்னர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு செலக்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குறாங்க. இந்த செலக்ட் கமிட்டி தேர்வுக்குழுன்னு பேர். இந்த தேர்வுக்குழு என்ன பண்ணுது அப்படின்னா 3 பேர் கொண்ட தேர்வுக்குழு. இந்த தேர்வுக்குழுவில் 3 பேர் யார் இருப்பார் அப்படின்னா கவர்னருடைய நாமினி ஒருத்தர் இருக்கார், தமிழ்நாடு அரசுடைய ஒரு நாமினி ஒருத்தர் இருப்பார், யூனிவர்சிட்டிஸுடைய சிண்டிகேட்டுடைய நாமினின்னு ஒருத்தர் இருப்பார். இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒருத்தரை செலக்ட் பண்ணி இவர் தான் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கவர்னர் அவரை வைஸ் சான்சலர் அப்பாயின்ட் பண்ணுவார். இது வரைக்கும் இருக்கிற நடைமுறை இதுதான். ஆனால் 2018 யூஜிசியோடைய நார்ம்ஸ் படி என்ன ஆகுது அப்படின்னா யூஜிசியுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு நாமினி இந்த தேர்வுக்குழுவில் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனாலேயே இந்த வைஸ் சான்சலர்ஸ் நியமனம் அப்படிங்கிறது நியமிக்காமலே இருக்குது. ஏன் அப்படின்னா இதில் பெரும்பாலும் யூஜிசியுடைய நாமினியை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது மத்திய அரசினுடைய ஆட்கள், மத்திய அரசு சார்புடைய ஆட்கள் தான் இந்த வைஸ் சான்சலர்ஸ் பதவி கிடைக்கும் அப்படின்னு மாநில அரசுகள் நினைக்கிறதுனால வைஸ் சான்சலர்ஸ் அப்பாயின்மெண்ட் தடைபட்டுக்கிட்டே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வேற ஒரு காரணம் என்ன அப்படின்னா 2022 கடந்த திமுக அரசு கொண்டு வந்த வைஸ் சான்சலர்ஸ்க்கு பதிலாக யூனிவர்சிட்டிஸுடைய சான்சலரை முதலமைச்சராகவே இருக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த சட்டத்தின் மூலம் சட்டம் கொண்டு வரல, மசோதாவை சட்டமன்றத்தில் நிறைவேற்றுறாங்க. இது கவர்னர்கிட்ட போது கவர்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு ஒப்புதல் கொடுக்கல. ஸோ அப்போ அது அப்படியே கிடக்கு. ஸோ அது கிடப்பிலே கிடக்கு.
அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டிஸில் நடந்த நிறைய மால் ப்ராக்டிசஸ், இந்த காரணங்கிறதுனால நிறைய கேசஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அதனாலையுமே இந்த நம்மளுடைய உயர்கல்வித்துறையில் இந்த வைஸ் சான்சலர்ஸுடைய அப்பாயின்மெண்ட் அப்படின்னு நடக்காமல் இருந்தது. சரி, இப்போ இந்த அரசு வந்திருக்கு இல்லையா, பொறுப்பேற்றிருக்கு இல்லையா, இந்த அரசாச்சும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அதில் முக்கியமாக ஆமாம் மதுரை கேஸ் தான். மதுரையில் வந்து சமீபத்தில் என்ன அப்படின்னா, இட் இஸ் ஒரு 2 நாட்களுக்கு முன்பு ஒரு நியூஸ் வந்தது. மதுரை நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை அமர்வு இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்மளுடைய மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அதுலேருந்து ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதில் என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பு பதிவாளர் அவர் பற்றி, அவருடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அவருடைய எலிஜிபிலிட்டி பற்றி கொஸ்டனிங் அப்படிங்கிறது கேட்டிருக்கிறார்கள். அதில் நம்மளுக்கு புரிய வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த பல்கலைக்கழகத்தில் வைஸ் சான்சலர்ஸ் மட்டும் இல்லை, அந்த பல்கலைக்கழகத்தில் ரிஜிஸ்டாரே இல்லை. அப்போது சில பல்கலைக்கழகங்களில், இந்த 14 பல்கலைக்கழகங்களில் ரிஜிஸ்டாரே இல்லாமல் தான் இருக்குது. அதாவது பதிவாளரே இல்லாமல் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. துணைவேந்தர் மட்டும் இல்லாமல் இல்லை, பதிவாளரே இல்லை. அப்போ பதிவாளரும் இல்லைன்னா அப்போ அந்த கல்லூரி எப்படி இருக்கும், அந்த யூனிவர்சிட்டிஸ் எப்படி செயல்படும்? ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக அது மாணவர்களுடைய கல்வித்தரத்தை பாதிக்கும். அப்போ தான் வந்து அந்த மதுரை நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேட்குறாங்க, 14 கல்லூரிகளில் ஏன் நீங்கள் வந்து இன்னும் இந்த யூனிவர்சிட்டிஸில் வைஸ் சான்சலர்ஸ் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அப்போது அப்பாயின்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் ரீசன், இட் இஸ் அ பொலிட்டிக்கல். இட் இஸ் சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா இது ஒரு பொலிட்டிக்கல், அரசியல் சார்ந்த கருத்து. அப்போது கவர்மெண்ட் என்ன நினைக்குது, முன்னாடி இருந்த அரசாங்கம் என்ன நினைக்குது அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது மத்திய அரசு சார்ந்த ஒரு ஆள் வந்து இங்கே வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் ஆகிடுவார், அதனால நம்ம அப்படி பண்ணக்கூடாது, யூஜிசியுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் சேர்த்தோம்னா அப்படின்னு நினைக்கிறார்கள். அதனாலேயே இந்த அப்பாயின்மெண்ட் இல்லாமல் 3 வருஷம் அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டு, அப்போ இந்த அரசு இதுக்கு தீர்வு கொடுக்குற வகையில் ஒரு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறதா செய்திகள் வருது. என்ன அப்படின்னா, இந்த தேர்வுக்குழுவில் துணைவேந்தர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த தேர்வுக்குழுவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த 3 பேர் கொண்ட தேர்வுக்குழுவை மாற்றி 5 பேர் கொண்ட தேர்வுக்குழுவாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி மாற்றம் செய்யலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அதில் முக்கியமாக கவர்னருடைய நாமினி ஒருத்தர் வந்துடுவார். ஏற்கனவே கவர்னர் கேட்குறாரு இல்லையா, யூஜிசியுடைய நாமினியை சேர்க்கணும்னு சொல்லி, அப்போ யூஜிசியுடைய நாமினியும் வந்துடுவார். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்டுடைய நாமினி 2 பேரை நாங்கள் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். இது 5ஆவதாக யூனிவர்சிட்டிஸுடைய சிண்டிகேட்டுடைய நாமினி அப்படின்னு சேர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். இப்படி ஒரு தேர்வுகளை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். இது விரைவில் யூனிவர்சிட்டிஸுடைய நம்மளுடைய பல்கலைக்கழகங்கள துணைவேந்தர்கள் இதன் மூலமாக செலக்ட் செய்யப்பட்டு அது மூலம் நியமனம் செய்யப்படலாம் அப்படிங்கிற வாய்ப்புகள் இருக்கிறதா வட்டார தகவல்கள் சொல்லுகின்றது. இதில் இந்த அரசியல் கட்சிகள்கிட்ட இருக்கக்கூடிய பயம் அப்படிங்கிறது இயல்பா அப்படின்னா இயல்பு தான். இதில் இன்னும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ்க்குன்னு ஒரு லா இருக்குது. நீங்கள் என்னதான் கவர்னர் நினச்சாலும், யூஜிசியே நினச்சாலும் அந்த யூனிவர்சிட்டிஸுடைய லாவை மாற்ற முடியாது. அப்போ யூனிவர்சிட்டிஸுடைய லாவை மாற்ற முடியாது அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் வைஸ் சான்சலர் யார் வந்தாலுமே அந்த யூனிவர்சிட்டி ஒன்றும் பெருசாக பாதிச்சிடாது. ஸோ அப்போ முக்கியமாக வைஸ் சான்சலர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, மாணவர்களுடைய கல்வித்தரம் பாதிக்கப்படாமல் இருக்கணும். இன்னும் ஸோ இந்தமாரி ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்லையோ அங்கெல்லாம் போயிட்டு ஸ்காலர்ஷிப்லாம் வாங்கி நம்ம படிக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிஸோடைய ரேங்கிங்கிறது முக்கியம். அதுலேயும் முக்கியமாக இது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. இது மற்ற நம்மளுடைய நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் போய் நம்ம படிக்கணும் அப்படின்னாலும் இதனுடைய ரேங்கிங் அப்படிங்கிறது முக்கியம். இந்த ரேங்கிங் வந்து நல்லபடியான ரேங்கிங்ஸ் வரணும் அப்படின்னா அப்போ இங்கே இருக்கக்கூடிய வைஸ் சான்சலர்ஸ் போஸ்டிங்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். இது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். என்ன நியூ எஜுகேஷன் பாலிசியா? அவர் என்ன கேட்குறாருன்னா, பல்கலைக்கழகங்களில் நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அரசுகள் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய அரசு வெஸ்ட் பெங்கால், கல்கத்தா, தட் இஸ் நம்மளுடைய மேற்குவங்கம், கேரளா இது போன்ற மாநிலங்கள் எல்லாமே வந்து இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதுக்கப்புறம் ஏற்றுக்கிட்டாங்க. தமிழ்நாடு இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி தமிழ் மொழிக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிற காரணத்தினால ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஸோ அதனால் வந்து இங்கே கல்வித்தரம் வெகுவாக பாதிக்கும், ரேங்கிங்ஸ்லாம் குறையும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, வைஸ் சான்சலர்ஸுடைய அப்பாயின்மெண்ட் தான். இது சம்மந்தமாக நம்ம வீடியோ நெக்ஸ்ட் போடுவோம். பட் ஆனால் வைஸ் சான்சலர்ஸுடைய அப்பாயின்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். இந்த வைஸ் சான்சலர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணாலே ஓரளவுக்கு அந்த யூனிவர்சிட்டிஸுடைய கல்வித்தரம் இப்போ இருக்கிறத விட பெட்டராக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த செலக்ட் கமிட்டி சொன்னோம் இல்லையா, அந்த செலக்ட் கமிட்டி நார்மலாக இப்போ நம்ம 5 பேர் கொண்ட தேர்வுக்குழுவே வச்சுருவோம். இந்த 5 பேர் கொண்ட தேர்வுக்குழு ஒருத்தரை செலக்ட் பண்ணி கொடுக்காது. ஜென்ரலாக 3 இல்லைன்னா 5 பேர் கொண்ட பேரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ கேரளா போன்ற மாநிலங்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த செலக்ட் கமிட்டி ஒரே ஒருத்தரை தான் கொடுக்குது.
இப்போ கவர்னர் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. ஆனால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் 5 பேரை கொடுக்குறாங்க, 3 இல்லைன்னா 5 பேர். இந்த 5 பேரில் யாராச்சும் ஒருத்தர். அப்போ இந்த 5 பேர்லேருந்து யாராச்சும் ஒருத்தர் இருக்கும்போது இதுவுமே அடுத்த பிரச்சனை. இவரும் ஒரு நார்மலாக ஒரு துணைவேந்தர் அப்படிங்கிறவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்படுவாரா அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ்லாம் வருது. ஸோ அப்போ துணைவேந்தர் நியமனத்தில் அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடனும் அதே சேம் டைம் விரைவாகும் இந்த அரசாட்சும், தமிழக வெற்றி கழக அரசு, தமிழ்நாடு அரசாட்சும் விரைவாக நடவடிக்கை எடுத்து இந்த துணைவேந்தர் நியமனத்தை நியமிக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.